காலிஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காய். இந்த காலிஃப்ளவரை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், குறிப்பாக இந்த காலிஃப்ளவரில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குன்றதை பற்றி தெளிவாக பார்க்கலாம். முதல்ல காலிஃப்ளவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு காய்கறி. நாளுக்கு தேவையான 58% வைட்டமின் சி ஊட்டச்சத்து ஒரு கப் மூலமாகவே இந்த காலிஃப்ளவரில் நமக்கு கிடைக்கும். இப்போ ஒரு கப் அளவு மதிய உணவில் நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஒரு நாளுக்கு தேவையான பாதியை விட அதிகமாகவே வைட்டமின் சி ஊட்டச்சத்து உங்கள் உடலுக்கு போய் சேர்ந்துடும். வைட்டமின் சி அப்படின்றது நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகமாக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து. கூடவே பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலிஃப்ளவரையும் உங்கள் அன்றாட உணவில் கட்டாயம் சேர்த்துட்டே வாங்க. ஏன்னு கேட்டால் நார் சத்து அதிகமுள்ள ஒரு உணவு. பொதுவாக நார் சத்து அப்படின்றது செரிமானத்தை சீராக வைக்கும். செரிமானம் சீராக இருந்தாலும் உடல் எடை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். ரெண்டாவது, நீர் சத்து அதிகமுள்ள முக்கியமான ஒரு காய் இது. நீர் சத்து அப்படின்னாலே நிறைய பேர் என்னென்னு சொல்லுவோம். இப்போ தர்பூசணி பழம், முலாம் பழம், இதிலெல்லாம் நீர் சத்து அதிகமாக இருக்குது, பார்த்தாலே தெரியும் இல்லையா? ஆனால் காலிஃப்ளவர்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 92% நீர் சத்து தான் இந்த காயில் அடங்கியிருக்கு. இப்போ நார் சத்து எப்படி நம்ம உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம எடுக்கணுமோ, அதே மாதிரி நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளையும் உடல் பருமனாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் கட்டாயம் சேர்க்கணும். இந்த நீர் சத்து 92% நீர் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய காலிஃப்ளவரும் பார்த்திங்கன்னா உடல் எடையை சீக்கிரமே கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நார் சத்து நீர் சத்து மட்டும் கிடையாது, புரத ஊட்டச்சத்து, இன்னும் நம்ம உடலுக்கு தேவையான அத்தனை ஊட்டச்சத்துக்களும் இதில் அதிக அளவில் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவை கம்மி பண்ணும், கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து பசி உணர்வையும் கட்டுப்பாட்டில் வைக்கும். இதனால் பார்த்திங்கன்னா தேவையில்லாமல் அடிக்கடி சாப்பிடணும் அப்படின்ற ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்ற அந்த ஒரு உணர்வையும் இது கம்மி பண்ணிடும். உடல் பருமனாக இருக்கிறவங்க காலிஃப்ளவர் சூப் மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா காலிஃப்ளவர் கூட்டு மாதிரி, இல்லை குழம்புல சேர்க்கலாம், இல்லை பொரியல் மாதிரி ஏதோ ஒரு வகையில் காலிஃப்ளவரையும் உங்கள் அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்யும். உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை எப்போவுமே பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நார் சத்து அதிகமாக இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? இந்த நார் சத்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே செரிமானத்தை சீராக வைத்து செரிமானம் சம்மந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கும், கான்ஸ்டிபேஷன் வராமல் பார்த்துக்கிறதுல